ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ராகி இடியாப்பம் அப்புறம் ட்ரை கலர் கேப்சிகம் போட்டு கூடவே சிக்கன்லாம் சேர்த்து ஒரு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு பேஸாக வந்து மில்க் எதுவும் யூஸ் பண்ணல. நான் ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட்டுக்கு கோகனட் மில்க் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் திடீர் யோசனையாக நம்ம ஏன் வந்து சோயா வீட்டில் இருக்க அதை வச்சு சோயா மில்க் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு பண்ணேன். சோயாவுக்கு முந்தின நாள் நைட்டே நான் சோயா வந்து ஒரு 1/2 கப்பு ஊற வச்சுருந்தேன். அதை அடுத்த நாள் காலையில் கிரைண்ட் பண்ணிவிட்டு 2-3 ஃபில்ட்ரு ப்ராசஸ் நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை துணி போட்டு ஃபில்ட்ரு பண்ணால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் அதை பண்ணலை. அது கொஞ்சம் கொரன்னு தான் இருந்தது. அப்புறம் வந்து ட்ரை கலர் கேப்சிகம் வந்து ஆஃப் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையுமே. இதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே பொடுசாக பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. இதுக்கப்புறமே சிக்கன் பார்த்திங்கன்னா காலையில் வாங்கினது. நான் முன்னாடியே வாங்கி மேரினேட் பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி உடனே நான் பண்ணிட்டேன். மேரினேஷன் டைம் எதுவுமே நான் கொடுக்கல. அது கோட்டிங் வந்து ஜஸ்ட்டு மைதா இல்லாமல் கோதுமை மாவுலேயே ஜஸ்ட்டு கோட் பண்ணி நான் பண்ணியிருக்கிறேன். டீட்டெயிலாக காட்டும்போது காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து அந்த சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே நான் பல்ஸ் பண்ணி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது கூடவே பூசணி விதை, அப்புறம் இட்டாலியன் சீசனிங், அப்புறம் 1 ஸ்பூன் கோதுமை மாவு. இப்போ சிக்கன் பாருங்கள். இப்போ உடனே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதை வந்து நீட்டமாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி ஏன் கட் பண்ணுறோம் சன்னமாக அப்படின்னா, நமக்கு ஃப்ரை டைம் ரொம்ப கம்மியாகும், ரொம்ப ஜூஸியாக இருக்கும். நம்ம மேரினேஷனே பண்ணாட்டினா கூட சிக்கன் ரொம்ப ஜூஸியாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கிங் டைமும் ரொம்ப கம்மி தான். நான் பேன்லேயே தான் இந்த சிக்கனை வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன். பாருங்கள் டீட்டெயிலாக. இதுக்கப்புறம் நம்ம சோயா மில்க் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம். நம்ம பால் காய்கிற மாதிரி தான் காயுது. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் சோயா மில்க் வந்து நான் காய்க்கிறது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக இந்த சமையலுக்கு போக மிச்சத்தை வந்து நான் நாட்டு சர்க்கரை போட்டு குடித்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நாட்டு சர்க்கரை போட்டு குடிக்கும்போது நல்லா இருந்தது. பட் இந்த சமையலில் எனக்கு அந்தளவுக்கு திருப்தி படலை. இது என்னோடய ஃபஸ்ட் டைம் ட்ரை. நீங்கள் பெட்டர் எனக்கு ஹெல்த் கான்ஷியஸாக நான் இப்படி போகிறேன், நான் அதை குடிக்க தயார், இப்படி பண்ண தயார்னால் நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பாலுக்கு போயிடுங்க. ஏன்னா இன்றைக்கி ஸ்டியூவோட டேஸ்ட்டு வந்து அந்த சோயாவோட ஸ்மெல் வந்துகிட்டே இருந்தது. இதே தேங்காய் பால் அப்படி இருக்காது, வேறு மாதிரி இருந்திருக்கும். நான் தேங்காய் பால் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம், ராஞ்சாகவே இருந்திருந்தா கூட. நான் கொஞ்சம் அவசரப்பட்டு இதில் பண்ணிட்டேன். ரொம்ப மோசமாக இல்லை டேஸ்ட்டு, பட் நான் எதிர்பார்த்த மாதிரியும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சிகமாக நான் கொஞ்சமாக பட்டர் போட்டு வதக்கிக்கிட்டு அது கூடவே வெள்ளை மிளகு இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ இந்த வெஜிடபிள் தனியாக எடுத்து வச்சுட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். அதே பேனில் தான். இப்போ எடுத்து வச்சுருந்த இட்டாலியன் சீசனிங், அப்புறம் பூசணி விதை, அப்புறம் வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கிறேன். ஒரு கிரேவி வரணும் இல்லைங்களா, அதுக்காக. இது நல்லா அது கூடயே சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு எல்லாம் ஒன்று போல் கிண்டி வந்ததுக்கப்புறமா 1 கப்பு அளவுக்கு நான் வந்து சோயா மில்க் இதில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு சேர்த்தேன். கிரேவி ரொம்ப திக்காகி ரொம்ப திக்காயிடுச்சு. அப்புறம் எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி ஒத்து வரல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு அடிஷ்னலாக நான் வந்து சோயா மில்க் சேர்த்தேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இப்போ இந்த இடத்துல வந்து நான் உப்பும் போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கணும். நான் உப்பும் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன். இதில் பாருங்கள், சோயா மில்க் 1 கப் சேர்த்துட்டேன்னா இதுக்கப்புறமா அப்படி கிண்டி கொஞ்சம் திக்காகிடுச்சு கிரேவி. இதுக்கப்புறமா நான் அந்த ஒரு 1/2 கப்பும் சேர்த்து இந்த கிரேவியை எடுத்து தனியாக ஓரமாக வச்சுக்கிறேன். இதுக்கு நடுவுலேயே நான் சிக்கனை வந்து கோதுமை மாவு, உப்பு போட்டு நான் கோட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன் டேரெக்டாக சிக்கன் பண்ணலான்னா, டேரெக்டாக பண்ணால் சிக்கன் கரியும். இதே லைட்டாக ஒரு கோட்டிங் வந்து இந்த மாவில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சிக்கன் கரியாது. இப்போ நம்ம சிக்கனை பொரிக்க போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக பட்டர், அப்புறம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு இரும்பு தவாவில் நீங்கள் போட்டுடணும். நல்ல ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் ஒன் சைடு குக் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி போட்டு அடுத்த 5 மினிட்ஸ், ஒன்லி 10 மினிட்ஸ் தான் ஆகும் இது மாதிரி நான் 2 பேட்ச் சிக்கன் பண்ணேன். மொத்தமாக ஒரு ப்ரெஸ்ட்டு பண்ணுறதுக்கு எனக்கு 2 பேட்சாக பண்ணிவிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ், அப்புறம் வந்து இந்த சிக்கன் இது எல்லாத்தையும் தூக்கி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸில் உள்ளே போட்டு கிண்டிக்க வேண்டியதான். அவ்வளோதான், இந்த கிரேவி ரெடி. இதுக்கப்புறமா நம்ம இடியாப்பத்துக்கு நம்ம வீட்டில் செய்கிற அதே ப்ராசஸ் தான். நான் இன்றைக்கி 1 கப்பு இடியாப்பத்துக்கு 1 கப்பு தண்ணிக்கு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன்.
இது நல்லா கொதித்ததும் 3/4 கப் அளவுக்கு நான் ராகி மாவு சேர்த்துருக்குறேன். இது 1 கப் வரைக்குமே போடலாம். பட் 3/4 கப்புங்கிறது எனக்கு கரெக்டாக பட்டுச்சு. நான் ஏற்கனவே செய்யும்போது எங்கள் வீட்டில் இருக்க மாவுக்கு 3/4 கப் கரெக்டாக வந்தது. அதனால தான் நான் இன்றைக்கி அதே அளவுக்கு போட்டிருக்கிறேன். அவ்வளோதான், இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். இந்த மிஷின் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நான் வாங்கினேன். மெக்கானிக்கல், ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. பட் இடியாப்பத்துக்கு இவ்வளோ காஸ்ட்லியானா அவங்க நிறைய அச்சு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு இது தேவைப்படுது, அதனால் நான் வாங்கிட்டேன். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுது. இப்படி ஒரு நாள் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.